அன்பு உள்ளங்களே வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சென்ற இதிலே கதை சொல்லி தட்சனுடைய கதை சொல்லி முடித்திருந்தேன். இப்பொழுது துருவன் கதை சொல்ல இருக்கிறேன். மகாவிஷ்ணுவின் அம்சமாக பிரம்மதேவரின் மகன் சுயம்புவ மனு. அவரின் மனைவி பேர் சத்தியரூபை. அவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். பிரியவிரதர், உத்தானபாதர்னு 2 பேர். 2 பேருமே அரசர்களானார்கள். நன்றாக அரசாட்சி செய்தார்கள். அவர்களில் உத்தமபாதருக்கு 2 கல்யாணம் பண்ணார். அவர் 2 மனைவி. மூத்த மனைவியின் பெயர் சுனிதி, இளைய மனைவியின் பெயர் சுருதி. இந்த சுருதி ரொம்ப அழகாக இருப்பாள். அரசனுக்கு ரொம்ப பிடிச்சவர். உத்தமபாதர் சுருதியை ரொம்ப அன்பாக வச்சுருந்தார். இந்த சுனிதியை மேலே வேலைக்கு செய்ய வைக்க கொஞ்சம் அன்பு இல்லாமல் பார்த்துக்குவார். அப்படி இருக்கையில் 2 பேருக்கும் சுருதிக்கு ஒரு பையன் பிறந்தான், சுனிதிக்கு ஒரு பையன் பிறந்தான். சுனிதி பையன் பெயர் துருவன், சுருதி பையன் பெயர் உத்தமன். அந்த உத்தமனை ரொம்ப செல்லமாக வச்சுக்குவார் ராஜா. அப்படி வச்சிருக்கையில் இந்த ஒரு நாள் அவனுக்கு 5 வயசு ஆச்சு. 2 பேருக்குமே ஒன்று போல் 5 வயசு. அப்போது அந்த உத்தமன் ராஜா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கையில் மடி மேலே ஏறி உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கையில் அப்படியே வந்த அந்த சுனிதியின் மகன் துருவன், அப்பா நானும் மேலே ஏறுறேன்னு ஏறப்படான். அந்த நேரம் பார்த்து அந்த சுருதி வந்தாள். யார்? உத்தமனுடைய அம்மா வந்தாள். நீ எதுக்கு மேலே ஏறுற? உனக்கு அந்த தகுதி கிடையாது. இளையவளுடைய மகன்தான் அரசனோட சிம்மாசனத்தில் ஏற முடியும், சிம்மாசனத்தில் உட்கார முடியும், அரசன் மடியில் உட்கார முடியும். நீ இறங்கு கீழே அப்படின்னு சொல்லி ஏற விடாமல் அவனை தடுத்து, இந்தா போ, அம்மாட்ட போ, இங்கே எதுக்கு வர, அம்மாட்ட போன்னு சொல்லி விரட்டி விட்டான். ராஜாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சுனிதியின் முன்னால் சுருதியின் முன்னால் ஒன்றும் சொல்ல முடியாமல் பேசாமல் இருந்துட்டார். இருக்கவும் இந்த பையன் துருவன் அழுதுகிட்டே போய் அவர் அம்மா சுனிதிக்கிட்ட சொல்கிறான், அம்மா நான் அப்பா மடியில் போய் உட்கார போனேன், தம்பி மட்டும் ஏறி விளையாடுறாம்மா, உத்தமன் ஏறி விளையாடுறான், என்னை ஏறி விளையாட விட மாட்டேங்கிறான், அப்பா என்னை தூக்க மாட்டேங்கிறாருன்னு அழுத உடனே, எப்பா அது மட்டும் இல்லை, சித்தி இப்படி சொன்னாங்க, என்னைய தகுதி இல்லாதவன், நீ இதில் சிம்மாசனத்தில் ஏறாத, அப்பா மடியில் உட்காராதேன்னு சொல்லிட்டாங்கம்மா, ஏன் என்னை தகுதி இல்லாதவன் சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவ தூக்கி மடியில் வச்சுட்டு அழுகிறான். சுனிதி, என்னப்பா நீ என் வயிற்றில் பிறந்ததுனால தான் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறா, அழுகாதப்பான்னு எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்க்குறா, கேட்கல. சித்தி சொல்கிறாங்க, நீ தவம் இருந்து வா, வரம் இருந்து வா, என் வயிற்றில் பெற, அதுக்கப்புறம்தான் நீ அரசனாக முடியும்னு சொல்லிட்டா. தவம் இருக்கிறதுனா என்னம்மா, வரம் கேட்குறதுனா என்னம்மான்னு சொன்னோம். அப்பா எல்லாத்துக்கும் மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவரை தவம் இருக்குன்னா அவரை நினச்சி கும்பிட்றது தான் தவம். தவம்ங்கிறது பெரிய ஒரு விரதம். அது காட்டில் போய் தான்ப்பா செய்யணும். அதெல்லாம் வீட்டில் இருந்து செய்கிறதில்ல, காட்டில் போய் செஞ்சால் தான் அதிகமான பலன் கிடைக்கும். அதனால் அந்த தவமெல்லாம் நீ செய்ய வேண்டாம், நீ சாமியை கும்பிட்டுட்டு மட்டும் இருன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் இவனுக்கு மனசில் ஒரே பிடிவாதம் வந்துருச்சு. ஒரே மனசில் ஒரே எண்ணமாக நம்ம காட்டில் போய் தவம் இருந்து நம்ம அந்த நாராயணனை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்டு நம்ம உலகத்தில் இருக்கிறது, நம்ம அந்த 5 வயசுக்கு உரியது மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாரையும் விட நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு மட்டும் அவன் நினச்சான் மனசில். சரின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல், அம்மா காட்டில் போய் தவம் இருந்தால் தான் நல்லதுன்னு சொன்னாங்க, கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால் காட்டு பக்கமே போகும்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான், காட்டு பக்கமாக போகிறான்.
அப்படி போய்கிட்டு இருக்கையில் நாரதர் 7 உலக சஞ்சாரி இல்லையா, அவரை எல்லா உலகத்துக்கும் போய் வர்றவர் அந்த காட்டு பக்கமாக வந்துடுறாரு. அந்த என்ன சிறு குழந்தை போகிறானே, எங்கே போகிறான், அதுவும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே போகிறானே, எங்கே போகிறான், என்னன்னு போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்குறாரு. என்னப்பா எங்கே போகிற, காட்டில எல்லாம் பொல்லாத மிருகங்கள்லாம் இருக்கும், நீ அங்கே போய் என்ன செய்ய போகிற, பேசாமல் வீட்டுக்கு போ, நீ யார் என்னன்னு கேட்குறான். என்னாருடைய மகன், நான் தவம் இருக்க போகிறேன், நாராயணனை பார்த்து தவம் இருந்தாக்கத்தான் நம்ம நினச்சது நடக்கும்னு சொன்னாங்க அம்மா. சித்தியும் நீ தவம் இருந்து வா, அப்போத்தான் உனக்கு தகுதி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால் நான் இப்படியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போனா இல்லைப்பா வேண்டாம், நீ காட்டு பக்கம் போக வேண்டாயா, வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் இல்லை மகர்ஷி, நான் காட்டுக்கு போகிறதுன்னு உறுதியாக முடிவு எடுத்துட்டேன், அதுக்கான வழியை எனக்கு சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்ட உடனே அவர் நிறைய விரதம் சொல்லி அனுப்புகிறாரு. இப்படி எல்லாம் இருந்தால் தப்ப முடியும், நீ இருக்க முடியுமா, கண்டிப்பாக நான் அதே மாதிரி இருந்து நான் நாராயணனை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவனை காட்டுக்கு போப்பா, இந்த இடத்துக்கு போனாக்க யமுனை நதிக்கரையில் மதுவனம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் நீ இருந்தேன்னு சொன்னால் உனக்கு நன்மையே உண்டாகும் சொல்லிடுறார். அவன் சரின்னு சொல்லி யமுனை நதிக்கரையில் மதுவனம்ங்கிற குபேரனுடைய இடத்துக்கு பக்கம் போய் இருக்கிறார். இருந்த உடனே அங்கே நாரதர் சொன்னபடி இருக்கணும்னு நினச்சிட்டு அங்கே போகிறார். அப்படி போனப்போ இந்த அம்மா தேடுறா, என்ன பிள்ளையை காணுமேன்னு தேடவும் ரொம்ப நேரமாக காணும்னு தேடும், ராத்திரியாக இப்போதைய பிள்ளையை காணும்னு தேடும். இந்த மற்ற வேலையாள்கள்லாம் பார்த்தவங்கலாம் வந்து இல்லை உங்கள் பையன் காட்டு பக்கம் போனா அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நாரதர் வராரு. நாரதர் சொல்கிறாரு, ஆமாம்மா காட்டு பக்கம் தவம் இருக்க போயிருக்காரு, ராஜாவும் இருக்காரு, அந்த அம்மாவும் இருக்கிறாங்க, 3 ராணியும் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த இளையவளுக்கு சந்தோஷம், காட்டு பக்கம் போயிட்டான் நீ வரமாட்டான்னு. இவ கேட்குறாங்க, இவளுக்கு அழுக வருது அவங்க அம்மாவுக்கு. இல்லைம்மா, ராஜாட்டையும் அந்த அம்மாட்டையும் சொல்கிறாரு நாரதர், கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் தவம் இருந்து நாராயணர் தரிசனம் பண்ணி நல்ல வரம் வாங்கிட்டு தான் வருவார், நல்லபடியாக பேரும்புகளுமா இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த துருவன் என்ன செய்கிறான், தன் வயசுக்கு ஏற்றபடி இல்லாமல் நாராயணா 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 நாராயணனை பிடிச்சிக்கிட்டார். பகவான் நாராயணா பகவானை பிடிச்சிக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு சில நாட்கள் இழந்த பழமும் விளாம்பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கார். இழந்த காடாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா முந்தி ஒரு பதிவில், அது இழந்த காட்டில் தவம் இருக்கிறது வழக்கம் போல் இருக்குது. அந்த இழந்த பழம் சாப்பிட்டுட்டு மட்டும் இருந்திருக்கிறாங்க. இழந்த பழமும் விளாம்பழமும் சாப்பிட்டுட்டு சில காலம் இருந்தார். சில காலம் அருகம்புல்லும் பச்சிலை இலையும் சாப்பிட்டு விட்டு, நாரதர் சொன்ன பச்சிலை இலையும் சாப்பிட்டு விட்டு அப்படியே நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தவம் இருக்கிறார் யமுனை நதி கரையில். அதுக்கப்புறம் சில காலம் இவ்வளவு சாப்பிட்டாலும் கூட வரலையே, இனிமே சாப்பிடாம நான் விரதம் இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டே விரதம் இருக்கிறார். விரதம் இருந்தால் அப்படியே அவருக்கு இதயத்தில் மனசுக்குள்ள நாராயணர் அப்படி படம் தெரியுது, சங்கு சக்கரத்தோட விஷ்ணு பகவான் தெரியுது. தெரிஞ்ச உடனே ஆஹா, நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிறத நாராயணனும் இதயத்தில் படம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. மனசு அவரை நினச்சே கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நாராயணா 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 நாராயணான்னு அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் எவ்வளவு காலம்தான் இந்த சின்ன பையன் இப்படி வரதான் இருப்பான், இவனுக்கு நம்ம தரிசனம் கொடுப்போம்னு சொல்லி நாராயணர் அவனுடைய இதயத்திலிருந்து கருட வாகனத்தில் இருக்கிறார், இதயத்தில் படமாக அவர் முன்னால் வந்து நிற்கிறார். முன்னால் வந்து நின்னா என்ன இதயத்தில் தெரிஞ்ச படத்தை காணுமே, அந்த அந்த நாராயணர் விஷ்ணு பகவானுடைய படம் தெரிஞ்சிச்சே, இப்போ தெரியலையே, இங்கே அந்த படம் என்ன ஆச்சு, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. முன்னால் நிற்கிறார் நாராயணர். உடனே இவர் பார்த்த உடனே இவருக்கு வாய் வரல, பேச வரல, என்ன சொல்கிறது என்ன கேட்குறதுன்னு தெரியல.
அப்படியே தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு கண்ணில் தண்ணீர் வடியுது, பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. நின்ன உடனே அவரை என்ன செய்கிறாரு, அந்த தன்னுடைய சங்கால கன்னத்தில் தடவுறார். சங்கால கன்னத்தில் தடவுறார் செல்லம்மா. அந்த சங்கனுடைய சக்தியானது அவருக்கு மடன்னு நாராயணனை பற்றி போற்றிகள் வருது, வர்ணனைகள் வருது. அப்படியே பாடுறாரு, கெஞ்சுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. உடனே உனக்கு என்ன வர வேணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அதுவும் கேட்க தெரியலன்னு சொன்னால், நீ ரிஷிகளுக்கெல்லாம், சப்த ரிஷிகளுக்கெல்லாம் பெரிய நட்சத்திரமாக வருவாய். உன்னை சப்த ரிஷிகளும் சுற்றி சுற்றி வருவார்கள். நீ பிற்காலத்தில் நல்லா இருப்ப, நல்லா ஒரு அரசாட்சி செய்வ. நீ தவம் முடிஞ்சு போ, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்ச உடனே அதை சரின்னு சொல்லி கேட்டுட்டு ஐயோ சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. ஐயோ போயிட்டாரே, நான் மோட்சம் கேட்கலையே, முத்தி கேட்கலையேன்னு இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே வாராரு. ஊருக்கு போன்னு சொல்லிட்டாருன்னு வாராரு. வரும்போது கொஞ்ச காலம் ஆயிடுச்சு இல்லையா. ஆனால் ராஜா மகன் இந்த வேட்டையாட வந்தவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஓட்டமாக ஓடி போய் அரண்மனையில் சொல்கிறாங்க. அரண்மனையில் நல்ல வரவேற்பு பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் சரி, சித்தியும் சரி, இத்தனை நாள் காணாமல் போனால் தவம் முடிஞ்சு வாரானே, நம்ம தவம் இருக்கப்போன்னு சொன்னோம், அதை கேட்டு தவம் முடிஞ்சு வாரானே, எப்படி வாரானோன்னு சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அவனுடைய தம்பி உத்தமன்னு சந்தோஷமாக வரவேற்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ராஜா நல்ல பையனா, எல்லாத்தையும் நல்ல பையன், நல்ல பையன் பேர் எடுக்கிறார். இந்த துருவன் மக்களுக்கும் சரி, அரசனுக்கும் சரி, சித்திக்கும் சரி, உத்தமனுக்கும் சரி, அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கிறார். அப்படி இருந்ததுனால அவனுக்கே பட்டம் சூட்டணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் பட்டம் சூட்டுறாங்க. பட்டம் சூட்டி 26,000 ஆண்டுகள் ஆட்சி செய்வான்னு சொல்லி அந்த நாராயணன் அவருக்கு வரம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 26,000 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். செய்து முடிச்சிட்ட பிறகு அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு 3 பையன்கள். 3ஆவது பையன் உத்கலன் ரொம்ப நேர்மையாக நல்லவனாக இருக்கான். அவனுக்கு பட்டம் கட்டுறாரு. பட்டம் கட்டிட்டு இவர் நானும் சின்னவனுக்கு பட்டம் கட்டியிருக்கோம், அதனால் நம்ம வீட்டிலேயே தவம் பண்ணுவோம், வீட்டிலேயே தவம் இருக்கிறாரு. ரொம்ப நாள் தவம் இருந்த பிறகு அவருடைய காலம் முடியுது. 26,000 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவரை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி விஷ்ணு பகவான் தூதர்கள் அனுப்புகிறார். அவர் ஒரு நாள் தவம் வந்து இருக்கையில் ஒரு தங்க ரதம் வந்து இறங்குது. இறங்கின உடனே முழிச்சு பார்க்குறாரு. ஆஹா, விஷ்ணு பகவானுடைய ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை வரவேற்கிறாரு. ஐயனே, உங்களை நாராயணன் அழைத்து வர சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு மேலான பதம் கொடுக்க இருக்கிறார், நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்கப் போகிறீர்கள், வாருங்கள், ரதத்தில் ஏறுங்கள்னு சொல்கிறாங்க. இவர் ஏற போகிறாரு. போகும்போது நினைக்கிறாரு, என்ன நம்ம அம்மாவை விட்டுட்டு போகிறோமே, மற்றவங்கெல்லாம் சரி பட்டம் கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், சரி நம்ம அம்மாவை விட்டுட்டு போகிறோமேன்னு நினைக்கிறாரு. அது நினைப்பை பார்த்துட்டு, என்ன சுவாமி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வந்தவங்க. கேட்ட உடனே, இல்லை அம்மாவை விட்டுட்டுல போகிறோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. இல்லை அதோ பாருங்கள், முன்னால் ஒரு ரதம் போகுது இல்லையா, விமானம் போகுது இல்லையா, அந்த விமானத்தில் உங்களுடைய அம்மையை அழைத்து அதில் அமர்த்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் செய்த புண்ணியம் உங்கள் அம்மாவுக்கும் கிடைக்கிது. உங்கள் அம்மாவும் பொறுமையானவங்க, நாராயணனை வணங்கினவங்க, அவங்க சொல்லித்தான் நீங்கள் போனீங்க காட்டுக்கு தாம் இருக்க. அதனால உங்கள் அம்மாவையும் அந்த ரதத்தில் கூட்டிகிட்டு போகிறோம், வாங்க போகிறாங்க. போனால் அங்கே சப்தரிஷி மண்டலத்தில் நடுவில் துருவ நட்சத்திரமாக இந்த துருவனை ஒரு நட்சத்திரமாக ஆக்கிவிட்டார் அந்த நாராயணன். இப்பொழுதும் மேகத்தில் ஒரு மேற்கு புறத்தில் வடமேற்குன்னு சொல்லலாம், ஆனால் வடக்கு கரையத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து பார்த்தா வடக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்குறது வந்து கொஞ்சம் வடமேற்க இருக்குது, பெரிய நட்சத்திரமாக. எந்த நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் தெரியும், பெரிய நட்சத்திரமாக தெரியும். அதுதான் துருவ நட்சத்திரம்னு சொல்லி எங்கள் அம்மா காட்டியிருக்கிறாங்க. அதை நான் துருவ நட்சத்திரம் நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் புஸ்தகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்தேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள்.
அந்த கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளை நம்பணும். அந்த தெய்வ பக்தி பிள்ளைகளுக்கு வரணும். அதுக்கு இப்படி கதைகள்லாம் சொன்னாதான் தெய்வ பக்தி வரும். பிறந்த குழந்தையிலேருந்தே சாமி கும்பிடு, உம்மாச்சி கும்பிடு, அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு, அப்பாவுக்கு வணக்கம் சொல்லு, மாமாவுக்கு வணக்கம் சொல்லணும். டாட்டா பைபை எல்லாம் இப்போ வந்ததுங்க. டாட்டா பைபை எல்லாம் சொல்கிறத காட்டிலும் வணக்கம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா இந்த விரல்கள் இணையும் பொழுது, இறுக்கமாக இணையும் பொழுது இதயம் வலுப்பெறும். இதயத்துக்கு நேர இந்த விரல்கள் தாமரை மொட்டு போல இப்படி இணையும் பொழுது இதயம் இறுக்கம் பெறும், பலம் பெறும். அதற்காகவே தான் இந்த மாதிரி வணக்கம் சொல்ல வேண்டும். இறைவனை பார்த்து இறைவனையே நினைத்துத்தான் அந்த வணக்கம் சொல்லுகிறோம். பெரியோர்களுக்கெல்லாம் கை கூப்பி வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க, பழக்குங்க. பிள்ளைகளை பண்பாடோடு, நமது பாரத பண்பாடோடு பழக்குங்கள். இந்த கதையை கேளுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். பெரியவர்கள் கேட்டு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். மதுரை விசாலாட்சி ஆச்சின்னு போடுங்க, வரும். கதை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள். நான் உங்களை புரிந்து கொள்ள கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.